ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சம் பார்த்துட்டு இருந்தோம். வாங்க அதில் 11th சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11th சம்மாக பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதத்தில் 20 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறது. மடங்கு சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் வரும். ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதத்தில் 20 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகை எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க. A certain sum of money becomes 3 times of itself in 20 years at a simple interest. In how many years does it becomes the double of itself at the same rate of interest? Same rate of simple interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? n வந்து 20 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை மடங்கு ஆகிறது கொடுத்தாங்க? 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 3 மடங்குனா என்ன சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து எக்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 2x. ஓகேவா? இப்போ 2 + 1 தான் 3 ஆகிடும். 3 மடங்கு ஆகிறது. தொகை அப்படிங்கிறது அமௌண்ட்டுங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பி தானே மொத்த தொகை. அதுதான் 3 மடங்கு ஆகிறது கொடுத்தாங்க. அப்போ நம்ம பிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், எஸ்ஐங்கிறது 2xன்னு எடுத்துக்கணும். அப்படியே ஆட் பண்ணுறது தான். பிங்கிறது எப்போதுமே எக்ஸாக தான் இருக்கும். இங்கே எத்தனை மடங்கு ஆகிறதோ அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அது பேலன்ஸ் இருக்கிறது இங்கே போடணும். ஓகேவா? இப்போ 3x இருக்கிறதுனால இங்கே 3 கொடுத்துருக்கிறதுனால அதில் ஒரு எக்ஸ் போயிட்டா மிச்சம் பேலன்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2x அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு n தெரியும், பி தெரியும், எஸ்ஐ தெரியும். இதுலேருந்து வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ்ஐ = PNR/100. எஸ்ஐ அப்படிங்கிறது 2x, பிங்கிறது எக்ஸ், என்னங்கிறது 20, ஆறுங்கிறது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். /100. ஓகேவா? இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2ஆம் வாய்ப்பால் இது 10 தாட்டி வரும். இந்த ஜீரோக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை 6 மட்டும் தான். இந்த 10 அங்கே போயிடும். R = 10%. ஆறுங்கிறது 10% கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருவாங்க கொஸ்டினில் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் 20 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகைக்கு எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகும்னு கேட்டிருக்காங்க. அதே தொகை எத்தனை ஆண்டுகளில், அதாவது இப்போ இதை வச்சு ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து என்ன அதே வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகும்னு கொடுத்துருக்காங்க. இரட்டிப்பாகும்னா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஆறுங்கிறது 10%, பிங்கிறது எக்ஸ், எஸ்ஐங்கிறது எக்ஸ். இரட்டிப்பாகன்னு கொடுத்துறாங்க. அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ் தான் வரும். எக்ஸ் + எக்ஸ் 2 ஆயிடும். ஓகேவா? இதுல நம்ம n வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாலேருந்து அதை எடுத்துருக்கோம். நீங்கள் கொஸ்டினை நல்லா படிச்சிங்கன்னா புரியும். ஆறுங்கிறது 10% இதில் கண்டுபிடிச்சிட்டோம். இரட்டிப்பாகிறது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பி வந்து எக்ஸ், எஸ்ஐங்கிறது எக்ஸ். இதுலேருந்து எத்தனை ஆண்டுகள் இரட்டிப்பாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? எக்ஸு, இதுவும் எக்ஸு, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? இது 10 / இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு போயிடும். இதுக்கு அடிச்சிங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 10 ஆண்டுகள். என்னோட வேல்யூ என்னது? 10 ஆண்டுகள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டினை நல்லா பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்க? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் 20 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகை எத்தனை ஆண்டுகள் அதே வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது. இந்த வட்டி வீதத்தை அதே தொகை எத்தனை வருஷத்துல இரட்டிப்பாகும் கேட்டிருக்காங்க. ஆண்டு வந்து 10 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்ப்போம். ரெண்டாவது சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டியானது அசலில் 4/9 பங்கு எனில், ஒரு குறிப்பிட்ட தொகை, அந்த தொகை தெரியாது, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆனது அசலில் 4/9 பங்கு எனில் காலம் மற்றும் வட்டி வீதம் சமம், n-ம் r சமம்னு சொல்லிட்டாங்க. எனில் வட்டி வீதத்தை காண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க. The simple interest on a certain sum of money is 4/9 of the principal. Find the rate, percentage and time if both are numerically ஈக்குவல். ரேட் டு டைம் ஈக்குவல் தான். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே அதே தான். ஓகேவா? வாங்க இந்த சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ அசல் நமக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ பி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 4/9 of x பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆரும் n-ம் சமம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும், அதில் ஆன்சர் வந்துடும். இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியுமா? எஸ்ஐ = PNR/100. ஓகேவா? எஸ்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஐங்கிறது 4/9 of x, பிங்கிறது எக்ஸ், என்னதும் சமம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ n = 6ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? n = 6ன்னு எடுத்துக்கங்க. அப்போனா 6, இந்த 6 தான். ஓகேவா? /100. இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா?
இந்த 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 4 × 100 / 9. இங்கே டினாமினேட்டர் தான் அந்த பக்கம் போனால் நியூமினேட்டரில் ஆகிடும். ஓகேவா? ஈக்குவல் டு r². r² இப்போ 400 / 9 ஈக்குவல் டு r². இதை அடிக்க முடியாது. 9 இதில் அடிக்க முடியாது. இப்போ இதுக்கு ரூட் எடுங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டுத்துக்குமே ரூட் எடுங்க. r ஈக்குவல் டு √400 / 9. 20 × 20 400. அப்போனா இதுக்கு ரூட் எடுத்தால் 20 வந்துடும். 9க்கு ரூட் எடுத்தால் 3 வந்துடும். ஓகேவா? இப்போ 20/3 தான் ஆன்சர். இது வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. 3 6 3 6 are 18 2 இப்படி வரும். இதை மந்தில் சில இதில் கொடுத்துருப்பாங்க. மந்த்னா 6 இயர்ஸ் மந்தில் மாற்ற சொன்னாங்க. பர்சன்டேஜ்னால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அப்படி கொடுத்தாங்கன்னா 2/3 × நமக்கு என்ன 12 மந்த்ஸா? இதை அடிச்சிங்கன்னா 8 months அப்படின்னு வரும். இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். ஓகேவா? போத் ஆர் ஈக்குவல்னா இது ஈக்குவல் டு n. எல்லாமே ஒன்று சமம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஈஸியான சம் தான். உங்களுக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டியானது அசலில் 4/9 பங்கு எனில் மற்றும் காலம் மற்றும் தனி வீதம் சமம் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் நெக்ஸ்ட் சம் போகலாம். 13ஆம் சம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு 3 ஆண்டுகள் 10% கிடைக்கும் தனி வட்டியை விட 40 குறைவு எனில் அசலை காண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 3 1.5 years 10% தனி வீதமும் 2 1.5 years 12% வட்டி வீதத்துக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 40ன்னு கொடுத்துருக்காங்க. அசலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு அசல் தெரியாது. p = xன்னு வச்சுங்க. இங்கிலீஷ் நான் படிச்சிடறேன், அதை மறந்துட்டு போயிட்டேன். The simple interest on a certain sum of money for 2.5 years at 12% per annum is 40 less than the simple interest on the same sum for 3 1.5 years at 10% per annum. Find the sum கொடுத்துறாங்க. இதோட இது வந்து 40% கம்மி. அதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு அதை கண்டுபிடிச்சலாம். பிங்கிறது நமக்கு தெரியாது. பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிங்கிறது எக்ஸ். ஓகேவா? இதில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த 2.5 yearsக்கு எழுதுவோம். 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து SI = PNR/100. இதுக்கு வந்து ஆண்டுகள் வந்து 2 1.5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. இதுக்கு வந்து என்னங்கிறது 3 1.5 years. ஆறுங்கிறது 10%. இதை வச்சு இங்கே போடுங்க. x × 2 1.5 years எப்படி எழுதலாம்? 2 2s are 4 5/2 எழுதலாமா? 5/2 × 12 / 100. ஓகேவா? இந்த பக்கம் எழுதுங்க. அது SI = PNR/100. அதுக்கு விட இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கிறத மாற்றிக்கிங்க. மாற்றினீங்கன்னா நான் ஒரு 7/2 வரும். 7/2 எப்படி? 2 3s are 6 6ஓட 1 கூட்டினா 7/2 வரும். ஓகேவா? இப்போ பிங்கிறது என்னது? எக்ஸு. என்னங்கிறது 7/2 × 10 / 100. ஓகேவா? இது எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிங்க. இது அடிச்சிங்கன்னா 6 times வரும். இது அடிச்சிங்கன்னா 5 times வரும். அப்போனா 30x / 100. 5 6 are 30. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 35x / 100. இதையும் திருப்பி சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படியே வச்சாலும் வச்சுங்க. நான் ஓகேவா? நெக்ஸ்ட் போகிறேன். இதை விட என்ன கொடுறாங்க? இதை விட இது 40 குறைவுன்னு கொடுத்துறாங்களா? இப்போ எது இதில் அதிகம்? இதுதான் அதிகம். அப்போனா இதுதான் ஃபஸ்ட்டு போகணும். 35x / 100 minus 30x / 100 equal to 40. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாமா? 35x minus 30x equal to 40. ஓகேவா? இப்போ 35ல் 30 போயிட்டா எவ்வளோ வரும்? 5x / 100 equal to 40. 5 டேபிள்ஸில் இதை அடிச்சிங்கன்னா 20 times வரும். நமக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான். இந்த 20 அந்த பக்கம் போயிட்டுனா 800. இப்போ சம்முங்கிறது என்னது? 800. உங்களுக்கு புரியுதா? இப்போ 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 இது கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அதில் உள்ள வித்தியாசம் வந்து 40 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இதை மைனஸ் பண்ணால் 40. அதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.